Hi friends, நான் Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 594 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். உங்களுடைய காதலுக்காக நீங்க எந்த லெவலுக்கு வந்து போவீங்க? சில பேர் காதலிச்சாங்க அப்படினா அவங்களுடைய உயிரும் கூட துச்சமா நினைப்பாங்களாம். ஏனா அந்த காதலின் மேல இருக்கிற அன்பு அவ்வளோ அதிகமா இருக்கும். சோ அவங்களுக்கு அது பெருசாவே தெரியாதுங்க. சோ இன்ஃபேக்ட் இதுவே வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டா அந்த காதலுக்காக நீங்க வேற ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா இல்லை செய்வீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து நிதின் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய நண்பர் ராகவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு நிகழ்வுன்னு வச்சுப்போமே. ஸோ நிதின் அண்ட் ராகவ் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ராகவோடைய கேரக்டர் எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அவரை சுற்றி எப்பயுமே ஒரு குரூப் இருக்குமா, அந்த குரூப்பை வந்து கலகலன்னு வச்சுப்பாராம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்கு போகிறாங்க. ஸோ இவங்களுடைய கல்லூரி பெங்களூரில் இருக்குது. ஸோ கல்லூரிக்கு போகிறாங்க. அங்கே வந்து போயிட்டு எல்லாருக்கிட்டையும் திரும்பியும் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. இவங்களுடைய ஃபஸ்ட் இயர் சூப்பராகவே போகுதுங்க. செகண்ட் இயருக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. இவங்க செகண்ட் இயருக்குள்ளே என்டர் ஆகும்போது ஃபஸ்ட் இயரில் ஒரு சில பேர்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி தான் ஃபஸ்ட் இயருக்குள்ளே வந்த ஒரு பெண் நந்தினி. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு இருக்கிறதுலேயே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு அழகான ஒரு பொண்ணு காலேஜுக்குள்ளே என்டர் ஆகுது. அப்படின்னும் போது பசங்கள்லாம் எந்த மாதிரி அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி இப்படின்னு சுற்றி அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணில் யாரையுமே சட்டை பண்ணாதாங்க. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுடைய கேரக்டர் ரொம்ப ரூட் அப்படின்றாங்க. ரொம்ப பணக்கார பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணு, ரொம்ப ரூடாக இருக்கிற கேரக்டரு, மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரிஞ்சிக்காத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாரையும் வந்து எடுத்தெறிஞ்சு பேசுறது, ஸ்டேட்டஸை பார்த்து தான் பழகிறது, இப்படிப்பட்ட கேரக்டர். ஸோ நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குப்பா, ரொம்ப பிரிட்டியா இருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணுடைய கேரக்டர் சரியில்லைப்பா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, நம்மளுக்குள்ள வேகுபாடு பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வந்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த கல்ச்சுரல்ஸ் டைம்ஸில் வந்து ஒரு நாடகம் வந்து போடுறாங்க. அந்த நாடகத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா ராகவ், ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா நந்தினி. ஸோ ரெண்டு பேரும் வந்து அந்த நாடகத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகுது. யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேசாத நந்தினி ராகவ் கிட்ட வந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காலேஜ் வட்டாரத்தில் ராகவ் வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நந்தினியை உஷார் பண்ணிட்ட பொழுதுப்பா, இப்படிப்பா அப்படிப்பா அப்படின்றாங்க. ராகவ் வந்து சொல்கிறாரு, டேய் சும்மா இருடா, ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிக்கிட்டு இருக்கோம். சும்மா இருந்தாலே நம்மளுடைய நண்ப கூட்டம்லாம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஊதி 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 இருக்கிற மாதிரி மாற்றிடுவாங்க. அப்படி தான் ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நந்தினி மேலே லவ் வந்துருச்சு. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா ராகவ் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன், ஆனால் நந்தினி ரொம்பவும் ஹை கிளாஸ் பொண்ணு. இந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் நம்மளை வந்து சீப்போடா அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயத்திலே அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாமலே இருந்தாருங்க. அப்படியே ஒரு 6 மாதம் போகுது. ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாகிடுறாங்க. 6 மாதம் கழித்து நந்தினியே வந்து ராகவுக்கு சர்ப்ரைஸாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ண உடனே ராகவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அவ்வளோ அளவுக்கு சந்தோஷம், அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா எப்படி லவ் சொல்ல போகிறோன்னு சொல்லி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனுக்கு பொண்ணே வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுதுன்னா கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி தான் லவ் ப்ரப்போசல் ஆகிடுச்சு. ஓகே ஆகிடுச்சு. சரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் லவ்வர்ஸாகவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. த மொமெண்ட் ராகவ் வந்து நந்தினியை லவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் வந்து நிதின் கூட வந்து வெளியே போவாராம். வெளியே போயிட்டு எப்போ பார்த்தாலும் நந்தினியை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாராம். இதை பற்றியா நந்தினி கூட இப்படிலாம் பண்ணுவான், அது பாரு அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கு, அந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ் நந்தினி போட்டானா வேறு லெவலில் இருப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாராம். படத்துக்கு போவாங்களாம். படத்துக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா, டே இந்த ஹீரோ இடத்துல நான்டா,
ஹீரோயின் இடத்துல நந்தினிடா, 2 பேரும் என்னமா ரொமான்ஸ் பண்ணுறாங்க பற்றியா, அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிப்பாராம். இதை வந்து பார்த்திங்கன்னா நித்தினுக்கு ரொம்ப பிடிக்காமலே இருக்கிட்டே, என்னடா நம்ம 2 பேரும் வந்திருக்கோம் வெளியே, நீ லவ் பண்ணுற எல்லாம் ஓகே கரெக்டு தான், ஆனால் அதுக்காக நீ இவ்வளோ அளவுக்கு என்ன வந்து கழுத்தெருப்பியாடா, வாடா படத்தை பாடுறா அப்படின்னு வரான். ஆனால் படம் பார்க்குற மாதிரி ராகவ் இருக்க மாட்டார். எப்பயுமே வந்து ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு எப்பயுமே நந்தினியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இப்படி தான் இருப்பாராம். ஆனால் நந்தினி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருப்பாங்க ராகவ் கிட்ட இருக்கும்போது. ஆனால் ராகவ் வந்து மற்ற பெண்கள் கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்களாம், ரொம்ப பொசசிவாக இருப்பாங்களாம், நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் பண்ணுவாங்களாம். இது இனிஷியலாக ராகவ் என்ன நினைச்சார் அப்படின்னா, இது வந்து பொசசிவாக இருக்கிறதுனால தான் அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் எந்த அளவுக்கு பொசசிவ்னஸ், ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ராகவ் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. எதுவுமே இல்லை, அந்த பொண்ணு வந்து ராகவ் கிட்ட கூட பேசல, ஃப்ரெண்டாக ரவுண்டாக குரூப்பாக நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ராகவ் பக்கத்தில் அந்த பொண்ணு நிற்குது. இதை நந்தினி தூரத்துலேருந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் முன்னாடியே ராகவை கிளின்னு கீச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட, அதை பாரு என் பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து நிற்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான், உன்னை செருப்பால் அடிப்பேன் வெளியே போ அப்படின்ற மாதிரி ரொம்ப அவதூறாக வந்து பேசிடுறாங்க. இது வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல் ஆகிடுச்சு, ராகவுக்கு ரொம்பவும் அசிங்கமாயிடுச்சு. ராகவ் என்ன சொல்கிறாருன்னா, நந்தினி சரி சைலண்டாரு, சாரி கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கூட்டு போகிறாரு. கூட்டு போய் நந்தினி என்ன நந்தினி பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்கள்லாம் ஃப்ரெண்டாக பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு என்கிட்ட பக்கத்தில் தான் நினச்சி வேறு எதுவுமே பண்ணல நந்தினி, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேச கூட இல்லை அப்படின்றாரு. அதுதான் இது உனக்கோட வார்னிங், உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட இருக்கக்கூடாது, உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கிறதா இருந்தால் அது நானாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு நந்தினி போயிடுறாங்க. இப்போ தான் ராகவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம வந்து வேணான்னு சொல்ல கூட இந்த பொண்ணு வந்து புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் எந்த தப்புமே பண்ணல, இவ்வளோ லவ் பண்ணுறேன் உண்மை தான், ஆனால் இவ்வளோ அளவுக்கு கண்ட்ரோலிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அவருக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக நந்தினியோடைய பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுங்க. ராகவை ரொம்ப டாமினேட் பண்ணுறது, ராகவை வந்து எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் பேச விடாமல் பண்ணுறது. இன்ஃபேக்ட் அவங்க காலேஜில் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்களே, டீச்சர்ஸ் கிட்ட போய் பேசுனா கூட பிரச்சனையாங்க, நீ ஏன் அந்த டீச்சர் கிட்ட போய் நோட்ஸ் கேட்குற அப்படின்ற மாதிரி பேசுதாங்க அந்த பொண்ணு. இப்போ இது வந்து ராகவுக்கு ஒரு தலைவலியாகவே மாறிட்டு இருக்குங்க. எப்படிடா நந்தினியை சரிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ரொம்பவும் வந்து இவரும் மாற ஆரம்பிக்கிறார், யார்கிட்டையும் பேசாமல் அப்படி தான் இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் படிப்படியாக வந்து நித்தின் சொல்ல ஆரம்பிக்கிறார் ராகவ் கிட்ட, நீ வந்து உன்னுடைய கேரக்டரே மாற்றிட்ட, உன்னுடைய கேரக்டர் எவ்வளோ லவ்லியான கேரக்டர்னு யோசிச்சுப்பாரு, உன்னை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கும், எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தி வைக்கிறது தான் உன்னுடைய கேரக்டர், ஆனால் உன்னை சுற்றி இப்போ கூட்டமே இல்லையடா, தனியாக நிற்கிறியடா, எப்போ பார்த்தாலும் நந்தினி கூடயே இருக்கேடா, நீ லவ் பண்ணுற ஓகே அதெல்லாம் அக்செப்டட் தான், ஆனால் எனி டைம் நீ வந்து அந்த பொண்ணு கூடயே இருந்தனா மற்றவங்க கூட எப்படா நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்ஃபேக்ட் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லடா, என் கூட ஃபோன் கூட பேசுறது இல்லடா, நான் ஃபோன் பண்ணாலும் நீ அட்டன் பண்ணுறதில்ல, என்னதான்டா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ராகவுக்கு புரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரிடா எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நந்தினியை வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த 6 மாதத்தில் வந்து லைட்டாக பேசி வந்து புரிய வைக்கிறாரு. அந்த இயருமே வந்து முடியுதுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. ராகவ் வந்து 3rd இயருக்கு போகிறாரு, நந்தினி 2nd இயருக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பியும் என்டர் ஆகுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இயரில் உள்ள என்டர் ஆகிறவங்க தான் ருத்ரா வந்து இருக்கிறதுலேயே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு பேர் எடுக்கிற மாதிரி நந்தினிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர், அவ்வளோ அளவுக்கு அழகான ஒரு பொண்ணு காலேஜுக்குள்ளே என்டர் ஆகுது. சேம் நந்தினி பின்னாடி எப்படி பசங்க சுற்றினாங்களோ அதே மாதிரி ருத்ரா பின்னாடியும் பசங்க சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் ஓவர் என்னென்னா, ருத்ராவும் வந்து பணக்கார வீட்டு பொண்ணு, வேற ஒரு ஊர் அதாவது கேரளாவிலேருந்து வந்து படிக்க வந்த ஒரு பொண்ணு இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த பொண்ணுடைய கேரக்டர் வந்து பத்திரமாத்து தங்கம் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக பேசுமா, எல்லாருக்கும் நல்லா மரியாதை கொடுத்து பேசுமா. ஸோ படிப்படியாக காலேஜ் ஃபுல்லாக என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, நந்தினியும் அழகாக இருக்கா, ருத்ராவும் அழகாக இருக்கா, 2 பேரும் அழகில் ஈக்குவல், ஆனால் ருத்ரா கேரக்டரில் டாப் நாச், நந்தினியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து பேச ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு விஷயம் நந்தினியை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுது. என்னடா இது இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை வர ஆரம்பிச்சுது. படிப்படியாக வந்து நந்தினி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த பசங்க எல்லாருமே நந்தினியை வந்து கண்டுக்கிறதே கிடையாது, ஃபுல்லாக ருத்ரா பின்னாடி தான் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதுவே வந்து நந்தினிக்கும் ராகவுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உண்டாக்குச்சு. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற கோவம், அந்த கோவத்தை எங்கே வெளிக்காட்டுவாங்க, ஆப்வியஸாக பலியாடு மாட்டினது யார், இவர் தான் ராகவ். ஸோ அவர்கிட்ட தான் வந்து காட்டுவாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இப்படியே வந்து போய்கிட்டு இருக்குங்க. இப்படியே ஒரு 6 மாதம் போயிடுச்சு. 6 மாதத்தில் திரும்பியும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் காலேஜில் வருதுங்க, அது ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக திரும்பியும் ஒரு ட்ராமா போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ராமாவை
வெளிநடத்துறது டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிதின், ராகவுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நந்தினியை வந்து இதில் ஹீரோயினாக போடக்கூடாதுன்றதில் டிசைட் பண்ணிட்டார். ஏன்னா ஆல்ரெடி ராகவ் வந்து டென்ஷனாக இருக்கான், எனி டைம் நந்தினி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் மென்டல் பீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நாடகத்தில் யாரை போடுறாரு ஹீரோயினானா ருத்ராவை போடுறாருங்க. ஸோ இப்போ ருத்ராவும் ராகவும் ஹீரோயினாக அந்த நாடகத்தில் நடிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பியூரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டு பேரும் அவங்களுடைய டைமை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரு பார்க்குறாங்கன்னா நந்தினி வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. ராகவை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் உன்னை காலி பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்றாங்க. ஏய், நாங்கள் நாடகத்துக்காக ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், சும்மா ஸ்கிரிப்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், வேறு எதுவுமே கிடையாது. நான் இதுவரை என் ஃபோனை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாருங்க. ஃபோனில் பார்க்குறாங்க, ஒரு கால் கூட ருத்ரா கிட்ட இருந்து ராகவுக்கு வரவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுவேன்னு நீ நினைக்கிற? என்ன நீ லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். இந்த நாடகம் முடிஞ்சோடனே அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிடுறாரு. ஆனால் ராகவுக்கு டீப் டவுன் வந்து ருத்ராவை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ருத்ரா வந்து ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா மற்றவங்களுடைய பிரச்சனையை கேட்டு சமாதானப்படுத்துகிற மாதிரி, ஆறுதல் சொல்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சேம் ராகவுடைய கேரக்டர் தான். ஸோ அதனால் வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் லவ் கிடையாது. இவருக்கு வந்து மைண்டு ஃபுல்லாகவே இந்த நந்தினி தான் லவ்வர், இவங்க வந்து ஃப்ரெண்டு அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் இதை யார் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான்னா நந்தினி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி எல்லாருமே நின்று ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பியும் ராகவ் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம், எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ருத்ரா பொண்ணு ராகவ் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்குங்க. ருத்ரா என்ன பண்ணுதுன்னா ராகவுடைய தோல் மேலே இப்படி கையை போட்டு அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்குங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் போட்டு பேசிக்கிட்டு இருக்கு. இதை வந்து தூரத்துலேருந்து நந்தினி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு செம்ம கோவம், நேராக விறுவிறுன்னு வராங்க. வந்து ருத்ரா அப்படி தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டதில் ருத்ரா வந்து கீழே விழுந்துடுறாங்க. ராகவ் வந்து ஓங்கி பலார் நடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நீ என்ன தைரியம், என்ன சொன்ன, எப்படி அந்த பொண்ணு மேலே கையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சண்டை. கீழே விழுந்த ஷாக்கில் இருந்து அப்படியே எழுந்து ருத்ரா நின்று, ஏய் நந்தினி என்ன உனக்கு பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ருத்ராவை போட்டு பலார் நடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு பின்னாடி சுற்றினா அவ்வளோதான், உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்லாம் வந்து செம்ம சண்டை. அது ரெண்டு பேருக்குள்ள சண்டை. ரெண்டு பேரும் வந்து பணக்கார வீட்டு பொண்ணுங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கிளாஷு. ஸோ அந்த காலேஜே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையும் பிரித்து விட்டு சமாதானப்படுத்தியிருக்காங்க. இப்படியே வந்து ஒரு வாரம் போகுது. ஒரு வாரத்தில் வந்து இவருக்கு ராகவுக்கு எப்படிடா நம்ம ருத்ராவுடைய முகத்தில் போய் முழிக்கிறது அப்படின்னு சொல்லி அசிங்கமாக இருக்குது. பேசாமலே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. ஒரு வாரம் கழிச்சு ருத்ராவே ராகவ் கிட்ட வராங்க. டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ருத்ரா கேட்குறாங்க. ராகவ் வந்து ருத்ராவை பார்த்து கூட பேச முடியல. ஏன்னா ஒரு கில்ட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை வேணாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதுக்கு ருத்ரா வந்து டேய் அது வந்து நான் பெருசாகவே எடுத்துக்கல, அவள் பொசசிவாக இருக்கான்னு எனக்கு தெரியும், அதனால் விடு, ஃப்ரீயாக விடு, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தப்பாக எடுத்துக்கலாம், நான் எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், அதில் நம்மளுக்குள்ளே எதுவுமே கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஸோ அவள் பொசசிவாக இருக்கா, போக போக புரிஞ்சுப்பா அப்படின்னு வந்து ருத்ரா சொல்கிறாங்க. பெருந்தன்மையாக பேசுகிறாங்க. ஆனால் ராகவுக்கு மட்டும்தான் தெரியும் இது பொசசிவ்னஸ் கிடையாது. பொசசிவ்னஸை தாண்டி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகியிருக்காருன்றது தெரிஞ்சு போச்சு. அவர் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன்னா நம்மளால் இன்னொருத்தங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத யார் பார்த்துடுறாங்கன்னா திரும்பி தூரத்துலேருந்து நந்தினி பார்த்துடுறாங்க. நந்தினி பார்த்துட்டு எப்படியாவது ராகவை வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை மட்டும் கூப்பிட்டு செம்ம சண்டை ரெண்டு பேருக்கும். இப்போது ராகவ் இத்தனை 2 வருஷமாக பேசாமல் இருந்த ராகவ் இப்போ வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ என்னை லவ் பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ பண்ணுற கொடுமைகள் எல்லாம் இது வரைக்கும் நான் தாங்கிக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் எனக்கு நீ தேவையில்லை, நீ போ, நீ எனக்கு லவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, என்னோட லைஃப்பை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு செம்ம சண்டை பொங்கி எழுந்துட்டாப்புல மனுஷன். ஸோ இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நந்தினி வந்து ராகவ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு ஒரு மாதிரி சைக்கோலாம் ஏந்து நடந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து விறுவிறு நடந்து போயிட்டாங்க. இவருக்குமே அது பெருசாக தெரியல. அப்பாடா மனசில் இருந்த பாரத்தை வந்து ஃபுல்லாக இறக்கிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் அவள் வந்தால் சரி வரலாம்னாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு என்னுடைய லைஃப்பில் ப்ளசண்ட்டாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாருங்க. அடுத்த நாள் திரும்பியும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்த ருத்ரா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலான ஒரு வாந்தி கிடையாதுங்க, ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாந்தி கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. அப்படியே வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. காலேஜில் பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து ருத்ராவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி பிளட் வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பிளட் வாமிட்னா ரெட் கலரில் எடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் வந்து வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ருத்ரா. ரொம்பவும் முடியாத நிலையில் வந்து
வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் ருத்ராவை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஐயோ ருத்ராவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாமல் பதறி போய்கிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா எப்படி ருத்ராவை சரிப்படுத்த போகிறாங்க அப்படின்றது ஒரு கவலையாகவே இருக்குது. டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. டாக்டருக்குமே ஒன்றும் புரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஆனால் இந்த பொண்ணு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக ஒரு வாட்டி என்னென்னா ருத்ரா வந்து ஃபுல்லாக வாந்தி எடுக்குதுங்க. வாந்தி எடுக்கும்போது ஒரு பிளாக் கலரில் ஒரு துணி வாந்தியில் வந்து உழுதுங்க. இப்போது இவங்களுக்கு செம்ம ஷாக், எப்படி இந்த துணி வந்து உழுகும் அப்படின்ற ஒரு டவுட் டாக்டருக்கு. உடனடியாக ருத்ராவுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வந்து கேரளாவில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்தாங்க. வந்த உடனே ருத்ராவை இல்லை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிடுறாங்க. இப்படியே ஒரு வாரம் போகுது. ருத்ரா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றுமே தெரியாதுங்க. ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு இவர் போகிறாரு, நந்தினியும் வரல, ருத்ராவும் வரல. ஒரு வாரம் கழித்து நந்தினி வந்து காலேஜுக்கு வராங்க. அவ்வளோ அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. இவர்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க, ராகவ் கிட்ட. சாரிடா, நான் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கக்கூடாது, சாரி என்னை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு சமாதானப்படுத்தி சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடுறாங்க. பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நீ யார்கிட்ட வேணா பேசிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து ராகவுக்கு நோட்டீஸ் பண்ணுறாரு. நோட்டீஸ் பண்ணிட்டு என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாளே, இவருடைய கேரக்டரே இல்லையே, ஏன் இப்படிலாம் பண்ணுறா, ஒருவேளை திருந்திட்டாலோ அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்படுறாருங்க. அதுக்கப்புறம் நிதின் கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறா, ஐ திங்க் நந்தினி திருந்திட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நிதின் சொல்கிறாப்புல, உனக்கு தான் திருந்திட்டான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவள் திருந்தலை அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அவளுடைய கண்களை பார், நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவள் பின்னாடி தான் நின்று உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னையும் முறைச்சிக்கிட்டு இருக்கா, பட்டுன்னு திரும்பாத, ஸ்லோவாக அப்படியே பேசிக்கிட்டே இரு, உன்னோட ஃபோனில் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீ பாரு அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. எப்படியோ பாடுறா அப்படின்றாரு. அதே மாதிரி இவர் வந்து பார்த்துட்டு ஸ்லோவாக அப்படி திரும்புகிறாருங்க. திரும்பி பார்த்தா நந்தினி வந்து தூரமாக நின்று ராகவையும் நித்தினையும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து கிளியராக தெரியுது. இவருக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ராகவும் நித்தினும். இந்த மாதிரி இந்த பொண்ணு ருத்ராக்கு என்னாச்சுன்னே தெரியலடா, ஒரு வாரம் ஆகிடுச்சு, காலேஜுக்கே வரல, உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போனாங்க. சரி அவங்க அம்மா நம்பருக்காவது கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ணுறாங்க, எடுக்கல. அவங்க அப்பா நம்பருக்கு கால் பண்ணுறாங்க, எடுக்கல. ருத்ராவுடைய நம்பருக்கும் கால் பண்ணுறாங்க, ருத்ராவும் எடுக்கல. கண்டினியூஸாக ஒரு 5-6 வாட்டி கால் பண்ணியிருப்பாங்க. என்னடா இந்த பொண்ணு ஃபோனே எடுக்க மாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனையா, ஒன்றும் புரியலையடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி இந்த பொண்ணுக்கு ரேகான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கும்ல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி ரேகா கிட்ட போய் கேட்குறாங்க. ஏமா உனக்கு ருத்ராவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாம்மா, ஏதாவது ஃபோன் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ரேகாவும் சொல்கிறாங்க, இல்லை நான் தெரில, நானுமே வந்து ஃபோன் பண்ணுறேன், யாருமே எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸே இல்லை, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு மேட்ரை வந்து திரும்பியும் யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நந்தினி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இந்த ரேகா பொண்ணு இருக்கு இல்லையா, ரேகா பொண்ணு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் படுக்குது. உடம்பு சரியில்லாமல் படுக்குது அப்படின்னா நார்மலாலாம் கிடையாதுங்க, ஐசியூவில் அட்மிட் ஆகிற லெவலுக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்குதுங்க. இந்த ஒரு மேட்ரை பார்த்த உடனே ராகவுக்கு லைட்டாக டவுட் வருது. என்னடா இது, நேற்று சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை நந்தினி பார்த்தா அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணு ஐசியூவில் கிடக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மேட்ரை வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ராகவன் நித்தின் டிஸ்கஸ் பண்ணிட்டு, டே என்னடா இது பிரச்சனையாக இருக்குது, ஒன்றும் புரியலடா, இதுக்கு பின்னாடி நந்தினிக்கு ஏதாவது ஒரு கை இருக்குமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. டே என்னடா இது, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இதில் நந்தினி என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நந்தினி ஃபாஸ்ட்டாக விறுவிறுன்னு ராகவ் கிட்ட வராங்க. வந்து திரும்பியும் சண்டை போடுறாங்க. நித்தினை வந்து அசிங்கமாக பேசிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை ராகவனால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு இந்த பொண்ணு வந்து அசிங்கமாக பேசினா யார் தான் பொறுத்துப்பா, பொங்கி எழுந்து ஓங்கி பலார் நடிச்சிடுறாப்புல நந்தினி அடித்த உடனே நித்தினே சொல்கிறாரு, டேய் என்னடா நீ பைத்தியம், எப்படா கை வச்ச, பொண்ணு மேலெலாம் கை வைக்கக்கூடாதுரா, பொண்ணு ஏதோ வந்து கோவத்தில் பேசிச்சு விட்றா, இந்த மாதிரிலாம் பண்ணாத, சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசி வந்துடுறாங்க. நந்தினி என்ன பண்ணுதுன்னா திரும்பியும் அன்றைக்கி வந்து ஒரு நாள் வந்து அழுதுகிட்டே கண்ணெல்லாம் தொடிச்சு சைக்கோ மாதிரி ஏந்து வெறி நடந்து போச்சு இல்லையா, அதே மாதிரி வந்து நடந்து போயிருதுங்க. நடந்து போயிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ராகவுக்கு படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அவர்னால எழுந்து கூட உட்கார முடியல. ரொம்பவும் அன்ஈஸியாக ஃபீல் ஆகிட்டு இவர் வந்து நித்தினுக்கு கால் பண்ணுறாரு, மச்சான் இந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கண்டா. அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்காருங்க. ஸோ ஹாஸ்டலில் தனியாக இருக்கண்டா, நீ ஏதாவது டேப்லெட்ஸ் வாங்கின்னு வாடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்தின் வந்து வண்டி எடுத்துகிட்டு வராருங்க. வர வழியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு கை கால் எல்லாமே ஃப்ராக்சரு, போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க.
இந்த ஒரு நியூஸ் ராகவ் கேட்ட உடனே ரொம்பவும் ஷாக் ஆகிறார். என்னடா இவர் இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் ரொம்ப படுக்கையாக இருக்கார், இருந்தாலும் நம்மளுடைய நண்பனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருங்க. போயிட்டு நித்தினை பார்க்குறாரு. டே மச்சான் என்னடா இது, சாரிடா என்னால் தானே அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் தான் மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, டே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த பொண்ணு நந்தினி இருக்குல்ல, அந்த பொண்ணை மட்டும் எப்படியாவது கழட்டி விட்டுறா, அந்த பொண்ணு சரியில்லடா அப்படின்னு வந்து பேசுகிறாரு. டேய் என்னடா நீ சொல்கிற, உன்னோட அடிப்பட்டதுக்கும் அவளுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல நந்தினி வந்து தூரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆன உடனே அவளுடைய முகத்தை வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாடா, இதை நான் கண்கூடாக பார்த்தேன். இதுக்கு வந்து நந்தினியும் காரணமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே தான் ராகவுக்கு லைட்டாக டவுட் வருது. என்னடா சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்களே, சரி நந்தினியோடைய வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோடைய வீட்டு சாவி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராகவ்கிட்ட இருக்கும். ஏன்னா அடிக்கடி வந்து ரெண்டு பேரும் அங்கே மீட் பண்ணிப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போகலாம், நந்தினி இல்லாத டைமில் வந்து கதவை திறந்து ஸ்லோவாக போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போகிறாரு. அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஆப்வியஸாக வாட்ச்மேன் யாருமே கிடையாது, வீடு வந்து நார்மலாக தான் பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது. இவர் வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாருங்க. உள்ளே வந்து ஏதோ பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. மெதுவாக இவர் வந்து சத்தம் போடாமல் எழுந்து நடந்து போகிறாரு. மேலே போய் பார்த்தா நந்தினி வந்து அவங்களுடைய ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஃபுல்லாக முடியை விரித்து போட்டுக்கிட்டு பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு டயக்ராமுக்கு நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து 2-3 பொம்மைகளை வச்சுருக்காங்க. பொம்மைகள் கூட வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு கேர்ளுடைய சுடிதார் வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு பேண்ட் வச்சுருக்காங்க, ஷர்ட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷனை வந்து இவர் வந்து லைட்டாக மிரரில் பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி, அதாவது பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது கிளியராக தெரிஞ்சிருச்சுங்க. இதை பார்த்த உடனே அப்படியே ஒரு பயந்து போய் சைலண்ட்டாக அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, கண்டிப்பாக ருத்ராவுக்கு இதனால தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராவுடைய அம்மாவுக்கு வந்து பேக் டு பேக் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஃபோன் கால் பண்ணியிருக்காருங்க. அவங்க அம்மா அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி இந்த மாதிரி பிரச்சனை ஆண்டி, இந்த நந்தினி பொண்ணு ஏதோ பிளாக் மேஜிக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆண்டி, ஒருவேளை ருத்ராவுக்கு அப்படி தான் வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கும் ஏதாவது பண்ணியிருக்குமோன்னு பயமாக இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த ஆண்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த மேட்ரு வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுச்சு, பிளாக் கலரில் வாமிட் வராங்க பண்ணா அப்படின்னும் போது இவளுக்கு ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த காலேஜ்லேயே அவள் படிக்கல, டிசி வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா, காலேஜில் இதுக்கப்புறம் வரமாட்டா, இங்கே தான் இருப்பா. இப்போ அவளுக்கு வந்து எல்லா இது முடிச்சுட்டு ஒரு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாமே சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் நந்தினி என்ன பிளாக் மேஜிக் பண்ணாலும் இவளை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து கேட்குறாரு, ஆண்டி எங்களுக்கும் பயமாக இருக்கு ஆண்டி, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டி அப்படின்லாம் சொல்லும்போது, எப்பா இது உங்கள் பிரச்சனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பயந்து போய் இவர் குடுகுடுன்னு போயிட்டு நிதின் கிட்ட எல்லா மேட்டரும் சொல்கிறாரு. டே திரும்பியும் கால் பண்ணுறான்னு சொல்லி 2 பேரும் ஃபோன் பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா உங்ககிட்ட பேச முடியாது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், அவங்கள வந்து எங்களுக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனடியாக நித்தினுடைய அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ராகவுடைய அம்மா அப்பா, அப்புறம் ரேகான்னு ஒரு பொண்ணு சொன்னாலே அந்த 3 பேருடைய அம்மா அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா ருத்ராவுடைய அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, எப்படி இந்த பிளாக் மேஜிக்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்னெலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த பர்சனை போய் மீட் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. போய் மீட் பண்ணி பார்த்தா அந்த பர்சன் வந்து சொல்கிறார், அதாவது ஒரு சாமியார்னு வச்சுப்போமே, அந்த சாமியார் சொல்கிற இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிளாக் மேஜிக் உங்கள் 3 பேர்லையும் பண்ணி வச்சுருக்காங்க, இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்ற ஒரு திடுக்கிடும் உண்மையை வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அந்த பிளாக் மேஜிக்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த 6 மாதத்தில் நந்தினிக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலும் 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 பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணி 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 ஒரு பைத்தியக்கார நிலைமையில் வந்து போயிட்டுருக்காங்க. ராகவுக்கும் நந்தினிக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் இல்லை, டோட்டலாக வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சுங்க. அப்படி ஆகிட்டு எல்லாமே சரி ஆகிடுச்சுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது ராகவுக்கு. நந்தினி தனியாக இருக்கும்போது அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபோன் கால். இதை கேட்ட உடனே இவருடைய வேர்ல்டே டோட்டலாக அப்சைட் டவுன் ஆகிடுச்சுங்க. என்ன தான் அந்த டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். நந்தினியை இவர் ரொம்பவும் லவ் பண்ணார், அது உண்மை. ஸோ தான் லவ் பண்ணுற பொண்ணு இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ரொம்பவும் டிப்ரெஸ்டாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் பேசி ஒன்று கூடி
திரும்பியும் ராகவ் வந்து பழைய நிலைமைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு சோகமான ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா நிதின் எனக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தாருங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வுலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பிளாக் மேஜிக்கு ஏவல் இதெல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்புங்க, நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக நல்ல ரிலேஷன்ஷிப்பாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி முயற்சி பண்ணி நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா சில பேர் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாழாக்கிப்பாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுவேன், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க் யூ அண்ட் பாய்.